சங்ககால அரசியல். சங்ககால தமிழகத்தை ஆண்டவர்கள் சேரர், சோழர், பாண்டியர்கள். சேரர் ஆண்ட பகுதிகள் கேரளா மற்றும் மேற்கு தமிழ்நாடு. சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. சேரர்களின் துறைமுகம் முசிறி மற்றும் தொண்டி. கரூரில் உள்ள புகழூர் கல்வெட்டில் 3 தலைமுறை சேரர்கள் பற்றி உள்ளது. சேர மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள் கரூரில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கண்ணகிக்கு சிலை வைக்க வடக்கே போர் புரிந்து இமய மலையில் இருந்து கல் எடுத்து வந்தவர் சேரன் செங்குட்டுவன். தனது பெயரில் நாணயம் வெளியிட்ட சேர மன்னன் சேரல் இரும்பொறை. சேரர்களின் நாணயம் ஒரு பக்கம் வில் மற்றும் அம்பு மறுபக்கம் யானையின் உருவம் பொறிக்கப்பட்டது. சேர மன்னர்களின் பட்டங்களின் பெயர்கள் ஆதவன், வானவன், குட்டுவன், இரும்பொறை. சேர ஆற்றங்கரை பகுதி பெரியாறு. சோழர்கள் ஆண்ட பகுதிகள் வேங்கட மலை முதல் காவேரியின் கழிமுக பகுதி வரை. சோழ தலைநகர் உறையூர். சோழர் சதுர வடிவ செப்பு நாணயங்களை வெளியிட்டனர். முகப்பில் புலியும் மறுபுறம் யானை அல்லது புனித சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருந்தனர். சோழன் கரிகால வளவன் வெண்ணி போரில் சேர, பாண்டிய மற்றும் 11 வேளிரை வென்றான். காடுகளை விளைநிலமாக்கியது ஏழிசை வல்லான் என போற்றப்படுபவன் கரிகாலன். சோழ மன்னர்களின் பட்டங்கள் கிள்ளி, வளவன், சென்னி, செம்பியன். சோழ ஆற்றங்கரை பகுதி பாலாறு, காவேரி மற்றும் அரிக்கமேடு சார்ந்த தென்பெண்ணை. பாண்டியர்கள் தென் தமிழகத்தை ஆட்சி செய்தனர். அசோகரது கல்வெட்டில் பாண்டியர்கள் பற்றி குறிப்பு உள்ளது. மாங்குளம் கல்வெட்டில் பாண்டியன் நெடுஞ்செழியன் பற்றி குறிப்பு உள்ளது. இவன் கொற்கையின் தலைவன் என அழைக்கப்படுகிறான். தலையாளங்கானத்து போரில் சேர, சோழ மற்றும் 5 வேளிர்களை தோற்கடித்தவனும் பாண்டியன் நெடுஞ்செழியன். வேத வேள்வி நடத்தி நாணயங்கள் வெளியிட்ட பாண்டிய மன்னன் முதுகுடுமி பெருவழுதி. பாண்டியர்களின் நாணயம் ஒருபுறம் மீன் மறுபுறம் யானையின் உருவம் பொறிக்கப்பட்டது. பாண்டிய மன்னர்களின் பட்டங்கள் தென்னவன், மாறன், வழுதி, செழியன். பாண்டிய ஆற்றங்கரை பகுதி அழகன்குளம் சார்ந்த வைகை, தாமிரபரணி சார்ந்த கொற்கை.